ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெயிட் லாஸ் பவுடர் தாங்க செய்ய போகிறோம். நம்ம நல்லா பார்த்திங்கன்னா ஜிம்மு, அதுக்கப்புறம் வந்து உடற்பயிற்சி, அதுக்கப்புறம் வந்து எக்ஸசைஸ் இதெல்லாம் செய்யவே முடியாதுங்க. கண்டிப்பாக குழந்தைங்களாம் வச்சுட்டு நம்மளாம் கண்டிப்பாக போகவும் முடியாது. அதனால நம்ம வீட்டில் சிம்பிளாக நம்ம செஞ்சிடலாம். இதுக்கு வந்து கவுனி அரிசி நம்ம எடுத்துக்கலாங்க. இதை வந்து நல்லா வந்து அலசிட்டு நல்லா வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா வறுத்து எடுத்துக்கலாங்க. ரொம்ப கருக விட்டுறாமல் நல்லா 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துடலாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாசிப்பயிறு, அப்புறம் வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே முக்கியமானது வந்து கொள்ளு, அப்புறம் பார்லி, மிளகு, ஜீரகம் இதெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து கவுனி அரிசி வந்து நல்லா வந்து வறுத்து எடுத்தாச்சுங்க. இப்போ இதே சட்டியில் நம்ம கொள்ளு போட்டுக்கலாம். கவுனி அரிசி பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து எவ்வளோ அளவு எல்லா வீடியோ வந்து இந்த இது செய்கிறாங்க, ஆனால் அளவு மட்டும் எவ்வளோ போடணும்னு சொல்லலை. அதனால் நானாக ஒரு அளவு எடுத்துக்கிட்டேன். அதாவது கவுனி அரிசி பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன்னா கொள்ளு வந்து ஒரு 50 கிராம் எடுத்துருக்கிறேன். எங்கிட்ட அவ்வளோதான் இருந்துச்சு, நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்லி வந்து அதே இது தான் எடுத்திருக்கேன், 50 கிராம் எடுத்துருக்கேங்க. இதையும் வந்து நல்லா வந்து வறுத்து விட்டுடலாம். பாருங்கள், கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதை நம்ம அப்படியே மாற்றிடலாம். இப்போ வந்து பாசிப்பயிறு நம்ம போட்டுக்கலாங்க. இதையும் வந்து இதையும் ஒரு 50 கிராம் எடுத்துக்கலாம். என்ன கொஞ்சம் பாசிப்பயிறு வந்து கருகு விட்டுட்டேன், கொஞ்சம் நீங்கள் பார்த்து கவனமாக வந்து வறுக்கும்போது வறுத்துக்குங்க. இப்போ இது கூட மிளகு, சீரகம் சேர்த்துக்கலாங்க. நான் ஒன்றாவே சேர்த்து கொட்டிடுறேன். உங்களுக்கு டைம் கிடச்சா கண்டிப்பாக தனித்தனியாக போட்டு வறுத்துக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஜீரகம் சீக்கிரமாகவே வந்து வறுத்துரும். மிளகு வந்து கொஞ்சம் இதாக இருக்கனால நீங்கள் தனித்தனியாகவே போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா பாருங்கள், ஜீரகம் நல்லா வந்து பொரிஞ்சிருச்சு. இப்போ இதெல்லாம் நம்ம ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சிடலாங்க, மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கிறதுக்கு. எல்லா வீடியோலையுமே நம்ம பார்லின்னு தான் சொல்கிறாங்க. எனக்கு என்னன்னே தெரியாது. அதாவது இந்த வெள்ளை உளுந்து மாதிரி இருக்குது பாருங்களே, என்னன்னே எனக்கு தெரியாது. யூடியூப் சேனல் நல்லா வந்து ஒரு வாட்டிக்கு நல்லா ஒரு 10 வாட்டி போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா கடையில் போயிட்டு நான் போய் வாங்கிட்டு வந்தேன். இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் தெரிஞ்சுன்னா நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். கண்டிப்பாக இதையே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து இது வந்து பொடியாக வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க. நல்லா வந்து குழப்பம் நல்லா பொடியாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நான் வந்து இப்போ லைவாகவே காமிச்சிடறேன். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. நான் வந்து ஒரு கரண்டி மட்டும் நான் எடுத்து போட்டுக்கிறேன். ஏன்னா இது வந்து நான் சாப்பிட்டது கிடையாதா, சரி எப்படி இருக்குன்னு தெரியல. அதனால் வந்து நம்ம ஒரு கரண்டி மட்டும் போட்டு பார்க்கலாம். எனக்கு இந்த கஞ்சி செய்கிறதுக்கு கரெக்டாக வந்து 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு, அதுக்கு மேலே ஆயிடுச்சுங்க. அடுப்பு சிம்பிளே வச்சு நம்ம வந்து நல்லா வந்து கிளறி விட்டுட்டே இருக்கலாம், இல்லைன்னா வந்து சட்டியில் வந்து அடிப்பிடிச்சிரும். கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ கொதிக்க நல்லா வந்து இந்த கேப்பங்கூழ் செஞ்சால் எப்படி இருக்கும் அதே மாதிரி தாங்க. கேப்பங்கூழ் கூட கொஞ்சம் சீக்கிரமாக ஒரு 5 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். இப்போ வந்து சால்ட்டு போட்டுக்கலாம். இந்த வெயிட் லாஸ் பவுடர் வந்து அரைக்கும் போதே பூண்டு வந்து காஞ்ச பூண்டு வந்து அதில் போட்டு கையோடு அரைச்சிட்றாங்க. எனக்கு அது தெரியல, அதனால் வந்து நான் பச்சை பூண்டே எடுத்து நான் தட்டி போட்டுக்கிறேன். இதுவுமே நல்லா சூப்பராக வாசனையாக தான் இருந்துச்சு. இது கூட வந்து கடைசியாக வந்து நம்ம வந்து மல்லித்தலை வந்து போட்டுக்கலாங்க. நான் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுட்டேன், அதனால் எடுத்து சாப்பிடும்போது வெறும் மல்லித்தலை தான் வந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு பயந்துகிட்டே தான் இருந்துச்சு, இது எப்படி வந்து வரப்போகுதுன்னு தெரியலையே, எவ்வளோ மாவு வேற நம்ம அரைச்சி வச்சுட்டோம் அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கப்புறமா ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாகவே இருந்துச்சு நம்மளுக்கு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குடிக்கும்போது அந்த மிளகு, இந்த ஜீரகம்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அது வாசம் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் வந்து வெயிட் லாஸ் வந்து கம்மியாயிடுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்கிறேன். இந்த வீடியோ கூட எடுத்து போடுறாங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணலாம், நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பாய்.